ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும்? ஸ்மார்ட் கார்டு அச்சிடும் பணி தொடங்கியதா? தமிழகத்தில் புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் கோரி சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டதை அடுத்து குடும்ப அட்டை முக்கிய ஆதாரமாக அமைந்துள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் புதிய அட்டைக்கு விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் 2,24,13,920 மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளன. முழு நேர நியாய விலை கடைகள் 26,502 உள்ளது. பகுதி நேர கடைகள் 10,452 என மொத்த கடைகளின் எண்ணிக்கை 36,954 உள்ளது. இந்த ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் பன்முக பயன்பாடு கொண்டவையாகும். நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்குவதற்காக மட்டும் அவை பயன்படுத்தப்படுவதில்லை. மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ், விடுபடை சான்றிதழ், 100 நாள் வேலைக்கான பணி அட்டை ஆகியவற்றை பெறுவதற்கும் வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் குடும்ப அட்டை கட்டாயமாகும். கடந்த 2023 ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிதாக ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் கோரி சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக காத்துள்ளனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு குடும்ப அட்டை மிக முக்கிய ஆதாரமாக விளங்கியது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இதன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் இன்னும் புதிய அட்டை வழங்கும் பணி தொடங்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படாததால் லட்சக்கணக்கான மக்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் உரிமைகளையும் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் தலைவிகளுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஒவ்வொரு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதை பெரும் நோக்குடன் 1 லட்சத்திற்கும் கூடுதலானவர்கள் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்பாக அரசு தரப்பில் கேட்டபோது புதிய கார்டு கேட்டு சுமார் 2,80,000 அதாவது 2,80,000 சொல்லுவோம் அத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சரியான நபர்களை கண்டறியும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.